வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வாராந்திர நிகழ்ச்சி தொடக்கம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை, அதாவது 14 சண்டே தொடங்கி 20 சனிக்கிழமை வரைக்கும் உள்ள வாரத்திற்கான பலன்கள். சிம்மராசி சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் 2ஆம் இடத்துக்குள்ளே போகிறார் புதனோடு சேர்ந்து. அதாவது கிட்டத்தட்ட 16ஆம் தேதி புதன் 2ஆம் இடம், 17ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடம். ஆனால் அதற்கு முந்தைய தினம் 15ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். அவர் 10ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உடையவர். 3ஆம் இடத்துக்குள் செவ்வாய் 14ஆம் தேதி அன்றைக்கே வரார். ஸோ இந்த பேச்சுகளால் என்ன நன்மை? அதாவது சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சியால் அதை கைகூட வைக்க முடியும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட அதுதான் உங்கள் நிலை. எப்படிப்பட்ட விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய தன்மை ஏற்படும். முயற்சி என்பது வேகமாகவும் இருக்கும், கடுமையாகவும் இருக்கும். அதுக்கான ஒரு டிசிப்ளினும் இருக்கும், திட்டமிடுதல் இருக்கும். பேசக்கூடிய பேச்சுக்களில் தெளிவான சிந்தனையும் திறமையான ஒரு அணுகுமுறையும் தென்படுகிறது. ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில் அவன் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு கூடுதலாக இருக்கும். ஆனால் கிறிஸ்பாகவும் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாய்ஸ் ரொம்ப அழகாக அமையும். சில நேரங்களில் அவங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு அமைப்பு கூட ஏற்படலாம். அனலிட்டிக்கல் சென்ஸ் பேசக்கூடிய பேச்சுக்களில், அப்ரோச்சில் எல்லாத்துலேயும் இருக்குது. அதே நேரத்தில் சில தடைகள், எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன தடைகள், ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியினால் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமை அதீதமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்முடைய தலைமை நமக்கு மேலே உக்காந்துருக்கிற ஆளை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது. ஒரு வார்த்தை உண்டு, குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன்னு. அதுபோல் இருக்கும் உங்களுடைய திறமை. ஆனால் குருவுக்கு மிஞ்சினவனா உங்களை நீங்கள் காமிச்சக்கூடாது. உங்கள் பாஸ் ஒன்றும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டான். இருந்தால் கூட சொல்லணும், சார் நீங்கள் அப்போயே சொன்னீங்க சார், அதே தான் சார் எனக்கும் தாட் ப்ராசஸ், அப்படி சொல்லணும். அவன் சொல்லாட்ட கூட அவனை ஓ ஒருவேளை அப்படியே சொல்லியிருப்பான், நான்லாம் பெரிய அறிவாளி இல்லையா, நான் சொல்லியிருக்கலான்னு அவனே சொல்லிப்பான். இதெல்லாம் ஒரு நேக் சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை. அஷ்டமத்தில் இருக்கிற சனி இல்லைன்னா பாஸுக்கு என்ன பயம் வந்துடுன்னா, ஐயோ கொஞ்சம் தூங்கினா இவன் நம்ம மேலே ஏறி சவாரி பண்ணுவான்டா, இவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கானே அப்படின்னு நினச்சி இவனால் கம்பெனிக்கு லாபம்னு நினைக்க மாட்டான், இவனால் எனக்கு நஷ்டம்னு நினைப்பான். அப்போது அந்த இடத்துல தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த நேக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய வருது. அதே போல் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல லாபத்தை பெற்று தருவார். சில நேரங்களில் ஒரு வாட்ச் வேர்டு வச்சுக்கணும், வெயிட் அண்ட் வாட்ச். அதான் வாட்ச் வேர்டு. நமக்கு பல விஷயங்கள் தெரிந்தாலும் கூட அதை சட்டுன்னு வெளில கொடுத்துடாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. அப்போது ஒரு விஷயம் இதுக்கு எப்படி செய்ய போகிறோம், இது எப்படி செய்ய போகிறோம் 4 பேர் கேட்கும்போது அதுக்குடைய இதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் முன்னால் முந்திரி கொட்டை மாதிரி கொடுத்தீங்கன்னு வைங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திறனுக்கும் அந்த அறிவு திறனுக்கு கூட மரியாதை இல்லாமல் போயிடும். இதெல்லாம் தான் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், அஷ்டமத்தில் சனி இருக்கிறதால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அதனால் இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லை இயல்பாக நடப்பு இருந்தாலுமே சிறப்பு தான். ஆனால் சில நேரங்களில் டைமிங் சென்ஸுன்றோம், அந்த டைமிங் சென்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், பெரிய சக்ஸஸ் ஏற்படும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன்.
செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.